ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் பிரார்த்தனை நிறைவேறியது. ஆம், 16ஆம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும். முருகன் வாக்கை தவறவிடாதே. இது 100% உண்மைதான். எப்போது உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேனோ அப்போதே உனக்கு பிடித்த வாழ்க்கை, விருப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் முருகப்பெருமான் கண்டிப்பாக செய்து விடுவேன். அது இந்த முருகப்பெருமானின் கடமையாகும். இதெல்லாம் நடப்பதற்கு சற்று காலதாமதமாகலாம், கொஞ்ச நாட்கள் கூட ஆகலாம். ஆனால் வரும் 16ஆம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும். தைரியமாக இரு. நீ என் மீது பக்தியும் பாசமும் வைத்திருக்கிறாய் அல்லவா? உன் மனதில் நான் இருக்கிறேன் என்பது மிக நன்றாகவே தெரியும் அல்லவா? ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய். ஏன்? நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது எனக்கு நன்றாக தெரிகிறது. கண்கலங்கி நிற்கிறாய். சூழல் அமையாததால் தவித்து கொண்டிருக்கிறாய். குழப்பத்தில் இருக்கிறாய். கவலைப்படாதே. நான் உன்னை சரியாக புரிந்து கொண்டுள்ளேன். உன் அன்பை புரியாதவர்கள் அப்படியே இருந்துவிட முடியாது. அதற்கான காலமும் நேரமும் வரும்போது அவர்கள் நிச்சயமாக உன்னை பற்றி வருந்துவார்கள். உன்னை நினைத்து நினைத்து வருந்துவார்கள். பிறகுவார், உன்னை தேடி ஓடி வருவார்கள். பொறுமையாக இரு. எந்த சூழ்நிலையிலும் எக்காரணம் கொண்டும் நீ வழி தவறி மட்டும் சென்று விடக்கூடாது. ஆம், எப்போதும் நிதானத்துடன் செயல்படு. சிந்தித்து செயல்படு. நம்பிக்கை, பொறுமையோடு இரு. இன்னொன்று சொல்லட்டுமா? கோபப்படாதே. கோபத்தில் வார்த்தையும் விட்டுவிடாதே. நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெறப்போகிறாய். நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய், அப்படித்தானே? பாசத்தோடு இருக்கிறாய் தானே? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த நொடியிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தலைகீழாக மாறலாம். இனி நீ புலம்புவதை கைவிட்டுவிட்டு என் வாழ்க்கை இனியக்கூடிய விரைவில் தலைகீழாக மாறும் என்று எண்ணி நினைத்துக்கொள். கண்டிப்பாக உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். என்னை நம்பு. பணம்தான் பெரிது என்று நினைத்து உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு முன் பாசம்தான் பெரிது என்று நினைக்க வைப்பேன். உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை, உன் பக்கத்தில் வந்துவிட்டது. வெற்றியாளர்களின் வரிசையில் உன்னை முதல் இடத்தில் நிற்க வைக்கப் போகிறேன். உனக்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக இந்த ஒன்றை உனக்கு சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். வந்து என்னை உள்ளே அழைத்துச் சொல். உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு வந்து விடுவேன். என் பிள்ளையாக உன்னை நான் பார்த்து கொள்வேன். உன் துன்பங்களை போக்குவேன். உனக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன். உன் முருகப்பெருமான் அதற்காகத்தானே வந்துள்ளேன் உன் வீட்டிற்கு. வா, வந்து என்னை கூட்டிச் செல். உன் வேலைகள் அனைத்தும் முடித்து தரப்போகிறேன். இனி நீ நன்றாக இருப்பாய். என்னை பாசத்தாலும் பக்தியாலும் மகிழ்விக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா? இதோ சரியான நேரத்தில், நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைப்பேன். என்னை நம்பு. தைரியமாக இரு. என்னை சரணடைந்தவர்களுக்கு சகலமும் நானாகத்தான் இருப்பேன். நீ எதற்கும் அவசரப்படாதே. பதட்டமாக இருக்காதே. உன்னை நான் பொக்கிஷமாக வைத்துள்ளேன். இதோ நீ விரும்பியபடி வாழ்க்கை நிச்சயம் உனக்கு அமைத்து தரப்போகிறேன். புரிந்து வாழ பழகு. என் பிள்ளையே, அன்பை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடு. அது உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்ல முடியாதது. நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் ஜெயித்து காட்டுவாய். உனக்கு பக்கபலமாக நான் என்றும் இருப்பேன் இந்த முருகப்பெருமான். மேலும் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ எதை நினைக்கிறாயோ அதுபோலவே மாறிவிடுகிறாய். உன்னை நீயே வலிமை உள்ளவனாக நினைத்தால் மட்டுமே உன்னால் வலிமையாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகமே ஒரு பயிற்சி கூடம்தான். உன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கு உன் முருகப்பெருமான் வந்துள்ளேன்.
நீ உற்சாகமாக இருக்கத் தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக்கொள். நீ செல்லும் பாதையில் எதை கண்டும் பயந்து விடாதே. ஏனென்றால் இழந்த காலத்தை என்று ஒருபொழுதும் நினைக்காதே. இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். அதைத்தான் உன் முருகப்பெருமான் அடிக்கடி உனக்கு நினைவுபடுத்துகிறேன். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று அவர்களை சொல்லவை. அதுதான் உனக்கு பெருமை. அப்பொழுதுதான் உன் அன்பு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்குது என்று உனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வரும். வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு. உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட. உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நிதர்சன வாழ்வை நீ இழந்துவிடக்கூடாது. எதை செய்யணும்னு தெளிவு இருந்தால் மட்டும் போதாது, இவற்றையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று சொல்லட்டுமா? விடாமுயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை கண்டிப்பாக அடைய முடியும். அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக 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 முக்கியம். அதேபோல் எப்பவும் நிதானமாக செயல்படு. நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேன், நிதானமாக இரு என்று. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டால் அது உன்னையே, நீ என்ன செய்கிறோம் என்பதையே தெரியாமல் உன்னையே அதை அழித்துவிடும். முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மதி தொலைவதற்கும் கோபம்தான் முக்கிய காரணம். ஆகவே என் பிள்ளையே, நான் சொல்வது நான் கேட்பாய்தானே? கோபத்தை குறைத்துக்கொள் என் செல்லமே. கோபத்தை குறைத்தால் உன் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாறும். நீ துணிச்சலாக செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும். மேலும் நான் சொல்வது அதுதான். வாழ்க்கையினா புல்லு மேலே நடந்து பூ பறிக்கிறதுன்னு மட்டும் நினைத்து விடாதே. முள்ளு மேலே நடந்து பழம் பறிப்பது போலத்தான். அதனால்தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். இந்த முருகப்பெருமான் எனக்காக இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை என்று நீ கேட்பது தெரிகிறது. நான் இருக்கிறேன், உன் கூடவே பாதுகாவலனாக இருக்கிறேன். வாழ்க்கையை வாழத் தெரிந்துக்கோ. பொறுமையாக இரு, பயப்படக்கூடாது, தைரியமாக இரு, முயற்சி செய். எதிலும் நிச்சயம் 2இல் 1 நிச்சயமாக கிடைக்கும். அது பரிசு என்றால் வெற்றி, பாடம் என்றால் தோல்வி. நான் சொல்வது சரிதானே? இதை நீ கேட்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். ஆம், உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி, ஆம் 16ஆம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும். இந்த முருகன் வாக்கை தவறவிட்டாதே. கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக பலிக்கும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.